ரசம் பிடிக்காம யாராவது இருக்க முடியுமா? அதுவும் தக்காளி ரசம்னா சொல்லவே வேணாம். ரசம் பிரியர் அப்படின்னு சொல்றத விட, ரசம் வெறியர்கள் இங்க நெறைய பேரே இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த தக்காளி ரசம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி வீடியோவ லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பவுல்ல சின்ன லெமன் சைஸ் அளவுல பாதி அளவு புளிய வந்து சேர்த்துட்டு, தண்ணி ஊத்தி அத வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறுனா தான் அதில இருக்கிற எசன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா வந்து கிடைக்கும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் புளி நல்லா ஊறிருச்சு. இப்ப இத நல்லா வந்து கைய வச்சு கரைச்சு விட்டுருங்க. கரைச்சிட்டு அதில இருக்கிற தோல மட்டும் தனியா வந்து எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சு விட்டுருங்க. உங்களோட புளியோடைய புளிப்பு தன்மைக்கு ஏத்த மாதிரி புளி வந்து சேர்த்திக்கோங்க. இதில பழுத்த தக்காளி பழம் 4 பழத்த வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கையிலேயே எந்த அளவுக்கு முடியுமோ அவ்ளோ நல்லா நைஸா வந்து கரைச்சிக்கோங்க. மிக்ஸியில கூட போடலாம். ஆனா கையில கரைக்கிற அளவுக்கு டேஸ்ட் வந்து கண்டிப்பா வராது. அதனால முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே நல்லா கரைச்சு அதனோட எசன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு அதனோட தக்காளி தோல வந்து எடுத்துறக்கூடாது. சுத்தமாவே வந்து கரைச்சிரணும். நல்லா டார்க் ரெட் கலர்ல வர அளவுக்கு கரைச்சுக்கோங்க. நான் கரைச்சிட்டு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. தக்காளி பழம் கரைக்கும்போது, இது கூட உப்பு சேர்த்தி கரைச்சிங்க அப்படின்னா, ஈஸியா வந்து கரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால ரசத்துக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ, அத ஃபுல்லா இதிலேயே சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சு விட்டுருங்க. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா, எவ்ளோ வந்து புளி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, நம்ம புளியும் சேர்த்துருக்கோம். புளியோட தண்ணியிலேயே வந்து தக்காளியும் கரைச்சிருக்கோம். அதனால புளிப்போட அளவு செக் பண்ணிட்டு, வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு, உப்பும் எவ்வளோ வேணும், கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாணல வச்சுட்டு, அதில எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு வந்து சேர்த்துருங்க. எண்ணெய், நெய் 2த்துல எது வேணா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில கருவேப்பிலை சேர்த்துட்டு, அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 6, 7 வரமிளகாய் வந்து சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா கரண்டி ஒண்ணு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுருங்க. அப்பதான் கருவேப்பிலை, வரமிளகாய் 2மே வந்து கருகாம இருக்கும். இப்போ இதில நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி, தக்காளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த தண்ணிய வந்து சேர்த்துரலாம். இப்போ இதில 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருங்க. இதில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க. ரசப்பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வந்து வச்சுருங்க. ரசம் வந்து முக்கியமா கொதிச்சிறக்கூடாது. இந்த அளவுக்கு ரசத்துல நல்லா நொரக்கட்டி வந்ததுக்கு அப்புறமா, கடைசியா இது மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழை வந்து போட்டு விட்டுருங்க. கொத்தமல்லி தழை போட்டுட்டு, இது மேல கொஞ்சம் பெருங்காய தூள் வந்து சேர்த்து விட்டுருங்க. ஒரு மிக்ஸர் ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை, இத பல்ஸ் மோட்ல போட்டுட்டு, 1 கட்டி அளவு பூண்ட வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் வந்து லைட்டா பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டு, இதில வந்து சேர்த்தரலாம். சேர்த்துட்டு வந்து கலந்து விட்டுருங்க. கடைசியா ரசத்தில வந்து இது போடும்போது நல்ல வாசமா இருக்கும். நெறைய பேர் ரசம் தாளிக்கும் போதே வந்து எண்ணெயில போடுவாங்க. அந்த வாசத்த விட, அந்த டேஸ்ட்ட விட, இது மாதிரி செஞ்சு பாருங்க. ரசம் அட்டகாசமா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா வந்து இருக்கும். கண்டிப்பா இதே மாரி தக்காளி ரசத்த ட்ரை பண்ணிட்டு, எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.